நவசீவத் தியானம். பிணம் 9 படிமுறைகளில் மண்ணோடு மண்ணாக கலக்கும் வரையிலான செயற்பாட்டை இந்த வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்தல். வீக்கமடைந்து நீல நிறமாகி கண், காது, நாசி துவாரங்களிலும் உடல் முழுவதும் வெடிப்புக்கள் ஏற்பட்டு துர்நாற்றத்துடன் திரவங்கள் கசியும். மோப்பம் பிடித்து பிணம் தின்னும் காகங்கள், கழுகுகள், நாய்கள், நரிகள் பிணத்தை இரையாக்கிக் கொள்ளும். மிருகங்கள் கடித்து குதறியலால் என்புகள் தென்படும். சீழ் இரத்தம் வடிந்து காணப்படும். உடல் மாமிசத்தின் எச்சங்களும் விழுந்து கிடக்கும். தசைகள் அற்ற குருதி லேசாகப் பரவிய என்புக்கூடு மீதியாயிருக்கும். என்புக்கூடு மட்டும் எஞ்சியிருக்கும். சதை இல்லை, இரத்தமில்லை. மண்டையோடு கையெலும்பு, காலெலும்பு, முதுகெலும்பு ஒவ்வொரு பக்கமாக சிதறிக் கிடக்கும். எலும்புக்கூடு சங்கை போன்று வெண்மை நிறமாகும். பழமையடைந்து வெண்ணிறமடைந்த எலும்புகள் சிற்சில இடங்களில் இற்றுப்போன அடையாளங்களுடன் காணப்படும். சுண்ணாம்பு தூள்களைப் போன்று வெறும் தூள் மட்டும் எஞ்சியிருக்கும். இது புத்த பகவான் போதித்த தியானங்களில் ஒன்று. அன்றைய காலகட்டத்தில், புத்த பகவானின் காலத்தில் பிணங்கள் எரிக்கப்படுவதோ அல்லது தாக்கப்படுவதோ இல்லை. மயானத்தில் பிணங்கள் கிடத்துவார்கள். அந்த பிணமானது இவ்வாறு 9 நிலைகளை அடைந்து மண்ணுக்குள் திரும்பும். இந்த உடல், இறந்து போன இந்த உடலானது ஏனைய மாமிச மிருகங்கள், பறவைகளுக்கு உணவாக அமைகின்றது. இன்றும் கூட நாங்கள் எம்பாம் பண்ணாமல் ஒரு உடலை வைத்திருந்தோமானால் கெட்ட வாடை வீசக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். இவ்வாறு இந்த சீழ் திரவங்கள் ஒரு குறித்த காலத்துக்கு பிறகு எந்த ஒரு பிணத்தையும் வைத்திருக்க முடியாது. சாதாரண நிலையில் சில இடங்களில் ஒரு மனிதன் இறந்தது தெரியாதிருக்கும் போது, அந்த கெட்ட வாடை வரும்போது தான் அந்த பிணத்தை கண்டுபிடிக்கின்ற சந்தர்ப்பங்களும் உண்டு. ஆகவே இந்த 9 படிகளில் நாங்கள் எவ்வாறு இந்த உடலானது மண்ணுக்கு திரும்புகின்றது என்பதை காட்டுகின்ற இந்த தியானத்தின் மூலம் நாங்கள் மீண்டும் எம்மை இந்த மண்ணுடன் இணைப்பதற்கு எம்மை தயார்படுத்திக் கொள்ளலாம். நன்றி.